பார்வோனுடைய கண்ணுக்கு நேராய் அந்த பாஸ்கெட்டை இழுக்கிறாரு பாருங்க, அந்த பாஸ்கெட்டை இழுக்கிறாரு பாருங்க. அதுதான் உன் ஊழியத்தின் ஜெயம், அதுதான் நீ பட்ட பிரயாசத்தின் ஜெயம். கர்த்தர் அந்த பாஸ்கெட்டை இழுப்பார். சொல்லுங்க, பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. இத்தனை நாள் நீ பட்ட பிரயாசம், இத்தனை நாள் நீ செய்த காரியங்கள், the basket will be drawn towards the Pharaoh's daughter. The basket will be drawn, the basket will be drawn towards the Pharaoh's daughter. The basket was drawn. தேவ வல்லமை புறப்படுகிற ஒரு இடமாக தேவராஜ்யம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 2 1ல இருந்து வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று. இது நிறைய நம்ம படித்திருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மோசேயுடைய வாழ்க்கையில இருந்து we are going to draw something very very important from his life. நமக்கு இந்த தேவ மனிதர்கள் ஏன் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? Why we have these men and women of God? Why their histories or why their characters are very important for us to study? நல்லதையும் கெட்டதையும் இரண்டும் சேர்ந்து நம்ம பிடித்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய இந்த மனிதர்கள், இந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். பாருங்களேன், வாசிமா. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். மோசே was preserved. சில காரியங்களுக்காக சில நோக்கத்தோடு தேவன் உன்னையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாதுகாத்து வைத்திருக்கிறார். பாதுகாத்ததினால தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். Moses was preserved, a praying mother. மோசேக்கு இருந்த காரியங்கள் என்ன சொல்லுங்க? ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய். அந்த ஜெபிக்கிற தாயின் நிமித்தமாக இதை எப்படியாகலும் இந்த பிள்ளையை பாதுகாத்து விட வேண்டும் என்ற ஒரு காரியம் அவளுக்குள்ள காணப்பட்டது. எப்படி ஆகலும் இந்த பிள்ளையை நான் காப்பாற்றியாக வேண்டும், இந்த மரணத்துக்கு இவனை தப்புவித்தாக வேண்டும், எல்லாருக்கும் மரணம் வந்தாலும் என் பிள்ளையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான she was a praying mother. இன்னைக்கு ஒரு சேலஞ்சா I am telling you this morning. நீங்க எத்தனை பேர் சில காரியங்கள் பிசாசுட கண்ணு படக்கூடாது, பிசாசு இதை எப்படியும் திருட பார்க்கிறான், ஆனால் நான் அதை பிரிசர்வ் பண்ணுவேன், நான் அதை பாதுகாக்க என் முழங்கால்களை முடப்பேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் God bless you. I am telling you. நிறைய நேரங்கள் எதற்காகவோ நம்ம நிறைய காரியங்களுக்காக நம்ம முழங்கால்கள் மடக்கலாம். இன்னைக்கு நீங்க இங்க எந்த சேலஞ்சோட you are going to go with a great message from here. I believe, I trust. மோசஸ்க்கு இருந்த the preservation, in the process of being preserved, what was the process? First and foremost, அவன் வீட்டில் அது காணப்பட்டது. எங்க காணப்பட்டது? வெளியில சாட்சி இருக்கலாம், ஆனால் நமக்கு வீட்டில் இல்லைன்னா ரொம்ப பயங்கரம். வீட்டில் நமக்கு சில காரியங்கள் சரிப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் சில காரியங்களை திருத்துவது ரொம்ப முக்கியம். Charity begins at home. அப்போ எங்கே அது ஸ்டார்ட் ஆகணும்? If it is late or if it is early, start it now. இன்னைக்கு நீங்க அதை தொடங்குவீர்களாக இயேசுவின் நாமத்தினால. ஜோசபாத் அந்த ஸ்திரீ முதலாவதாக she wanted to preserve, she wanted to protect, she wanted to preserve it. The path of preservation is not easy. அது அவளுக்கு பயங்கர கடினமா இருந்தது. சில நேரங்களில் சில காரியங்களை மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியம் அது. From the time he was born, பிறக்கும் போதே the death was inevitable. யாருக்கு? மோசேக்கு. எப்படியும் இது சம்பவிக்கும், ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ண அவளால் முடிந்தது என்று சொன்னால் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் முடியும். மரணமாய் போன காரியங்களா இருந்தாலும், அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்கிறேன், if you have the spirit of Jochebed, if you know that you can do it today, the Holy Spirit God is asking you to stand up as the mother of Moses. மோசேயுடைய தாய் எழும்பி நின்றார். எல்லாரும் சும்மா போன பொழுது இவள் எழும்பி நின்றா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறது, ஐயோ எனக்கு சுற்றிலும் இப்படி காரியங்கள் இருக்கிறது, நான் கேள்விப்படுகிற காரியங்களும் நான் பார்க்கிற காரியங்களும் மிகவும் மிகவும் மோசமா இருக்கிறது. It is not as bad as what Jochebed. அப்போ she preserved it.
வை திஸ் பாயிண்ட் மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. டுடே காட் இஸ் ஆஸ்கிங் யூ டு ப்ரிசர்வ் சம்படி. யாரோ சில பேரை ப்ரிசர்வ் பண்ணும்படியாக கர்த்தர் உனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். யாரோ மரணத்துக்கு நேராய் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். Don't lose heart. By seeing you think it is impossible, but what இந்த ஸ்திரீ பார்த்ததை விட மோசமான காரியங்கள் நீயும் நானும் பார்க்கல. பயங்கரமான, அவளை சுற்றிலும் மரண ஓலங்கள், ஆனால் அவள் மாத்திரம் ஜீவனை பேசிக் கொண்டிருந்தாள். உன்னை சுற்றிலும் நிறைய, there was so much of noise, so much of powerful negativity, darkness. And this one woman was always speaking light to her family, to her child. It is very difficult. It's very difficult. But she did it anyway. படிங்களே, இப்ப படிங்க நீங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து, a praying mother, a protective basket. A praying mother will have a protective basket. She will go searching she will find the protective basket. இந்த preservationல பாருங்களேன், அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள், அதை எப்படியும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அங்கே என்ன கிடைத்தது அவளுக்கு? நீங்க தொடர்ந்து வாசிங்கள, கீழே அந்த நாணல் பெட்டியை வாசிங்க. ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். படிங்க, அது அந்த வசனத்தை படிங்க in English. But when she could hide him no longer, because this sermon I can go on and on. I don't want to go there. ஒன்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு அது மாத்திரம் நான் இன்னைக்கு சொல்லிட்டு கொண்டே போக போறேன். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவள் எப்படியும் மைண்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இதை நான் விட மாட்டேன். இது மரண காரியம், நான் ஜீவனை பேசுவேன். இது அழிவு, இதுக்கு நான் என்ன பேச போறேன்? ஜீவனை பேச போறேன். இது அசுத்தம், இதுக்கு நான் பரிசுத்தத்தை பேச போறேன். இது பயங்கரம், இதற்கு நான் மகிமையை பேச போறேன். I call this a protective presence. சொல்லுங்களேன் என்னோடு கூட, பாதுகாப்பான ஒரு பிரசன்னம், பாதுகாப்பான ஒரு இடம், பாதுகாப்பான ஒரு, ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த அழிவு வரக்கூடாது. தேவராஜ்யத்தில் தேவனுடைய மகிமைப்பட வேண்டும் என்று நீயும் நானும் தீர்மானம் எடுத்தால் எதுக்கு நேராய் கொண்டு போனது அது? a protective presence. மோசே தானாக வந்து விடவில்லை. If you want Moses is in the kingdom of God. If you want your family to be in the ministry, if you want your generation to serve the Lord, நீயும் நானும் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. சும்மா வாயில சொன்னா நடக்காது. நீ ஓடணும். தானாக உன் பிள்ளைகள் ஓடி வருவார்கள். முதலாக நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். முதலாவதாக நீ உன்னுடைய வாழ்க்கையில சரண்டர் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டவர்கள் வாழ்க்கை நான் பார்த்திருக்கிறேன். என் ஆயுசுல எனக்கு தேவன் கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தேடினார்கள், அவர்கள் பிள்ளைகள் அதனுடைய காரியங்களை ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்க. What do you see here? But when she could hide him no longer, she got a papyrus basket for him and coated it with tar and pitch. Then she placed the child in it and put it among the reeds along. Where did she put it? She went. எப்படி இதை பாதுகாக்கணும்? நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறோம் ஒரு லெவலில் நான் செஞ்சுட்டேன், ஒரு லெவலில் நான் பாதுகாத்து முடிச்சிட்டேன், ஒரு லெவலுக்கு நான் எப்படியோ சமாளிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதோட எனக்கு முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு முடியாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், கோ ஆஃப்டர் த ப்ரொடெக்டிவ் பேஸ்கெட். ஸ்டில் யுவர் ஒர்க் இஸ் நாட் ஓவர். மோசையோட உன் வேலை நின்று போகலை. மோசையை நீ பாதுகாத்த முடியாத பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ போகணும்னா நானும் நீயும் போக ரெடியாக இருக்கணும். ஒரு லெவலில் என்னையும் கைவிட்டிருக்கலாம், ஒரு லெவலில் உன்னையும் என்னையும் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கலாம். பட் டுடே த ஹோலி ஸ்பிரிட் காட் இஸ் டெல்லிங் மீ, அப்போது த ப்ரொடெக்டிவ் பேஸ்கெட் என்னோட சொல்லுங்களேன். இன்னைக்கு என்னோட சொல்லுங்க, உன் கைகள் அந்த ப்ரொடெக்டிவான பேஸ்கெட்டை பின்னட்டும். இன்னைக்கு லெட் வீவ் த ப்ரொடெக்டிவ் பேஸ்கெட்ஸ், வீவ் த ப்ரொடெக்டிவ் பேஸ்கெட்ஸ். God has given you that kind of an anointing to weave the protective basket. Today the Lord is speaking to me even to weave the protective basket, because this is where it is going to be preserved. This is where it is going to be protected and preserved.
இந்த ப்ரிசர்வேஷனுக்கு யூ ஹாவ் டு வீவ் இட். நீங்கள் சில நேரங்கள் அது என்ன பண்ணணும், செய்யணும், பின்னணும். பின்னாமல் எதுவும் வராதுங்க. யூ ஹாவ் டு த்ரூ யுவர் ப்ரேயர்ஸ், த்ரூ யுவர் எஃபர்ட், த்ரூ யுவர் சம் பெயின், யூ ஹாவ் டு மேக் த ப்ரொடெக்டிவ் பேஸ்கெட். தெர் இஸ் சம் பெயின் இன்வால்வ் ஹியர். ஸோ அவள் என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா படிங்க இங்கிலீஷ்ல ஆல்சோ. She got a papyrus basket. She bought a papyrus basket for him. Those days you just cannot go in the market and buy them. And then the position they were in, அது பயங்கரமான கஷ்டமான காரியம். அப்படியெல்லாம் போய் மார்க்கெட்டில் போய் இப்போல்லாம் ஆன்லைன். அப்போது those were not like this. அவங்களுக்கு அந்த without the straw they had to make the brick. நீங்கள் யோசிக்கணும், இந்த பேஸ்கெட் பண்ணுறதுக்கு அவள் எவ்வளோ தலையை ஓட்டிருக்கணும், எவ்வளோ காரியங்கள் அவள் செய்திருக்கணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எவ்வளோ நாளாக அதை பிளான் பண்ணியிருக்கணும். And each day passed by. She wanted that basket. I am telling you today, there are raw materials. உனக்கே கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ மாத்திரம் ஆண்டோட ஊழியத்தில் நான் இதை செய்வேன், என் குடும்பத்துக்காக நான் நிற்பேன், என்னுடைய இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், அதற்காக நான் கொடுப்பேன், நீ மாத்திரம் சொல்லிப்பாரு. The Lord will provide the raw material. Even in the most, there was famine around, they didn't have access to anything. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன இல்லை, அது பாதுகாப்பாக இருக்கணுமா, தாறு என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, pitch, so many things. How did she get? வேறவங்களுக்கு அந்த ஐடியா வரலையா? வேறவங்களுக்கு அந்த காரியங்கள் தோறலையா? அதுதான் நான் சொல்கிறேன். மரணத்துக்கு ஜீவனை பேச வேண்டும் என்று சொன்னால் your hands has to weave the basket. உன் கைகள் அதை பின்னட்டும், உன் கைகள் அதை தேடட்டும், உன் மனது அதன் மேலே இருக்கட்டும். சில நேரத்தில் சில காரியங்கள்லாம் வரும்போது, சில வார்த்தைகளெல்லாம் வரும்போது அப்படியே உங்களுக்கு வேதனையாக இருக்கும், நொறுங்கி யுவர் ஹார்ட் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும் சில வார்த்தைகளெல்லாம். ஆனால் உடனடியாக நான் எத்தனை நேரங்கள் என்னோட எக்ஸாம்பிளே சொல்கிறேன், நிறைய நேரங்களில் அப்படி உடைக்கப்படுகிற வார்த்தைகள் வரும் பொழுது ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவர் இம்மீடியட்டாக நான் நினைக்கிறதெல்லாம், நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் ஒரு சில காரியங்களுக்காக என்ன நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இதை வியூ பண்ணணும், இந்த காரியம் இது வார்த்தை வந்துவிட்டது என்று சொல்லி நான் பகைக்கவோ இல்லை அவர்களை வெறுக்கவோ செய்யக்கூடாது ஆண்டவரே. மாறாக இது எனக்கு ஏதோ இந்த காரியத்தின் மூலமாக எனக்கு ஏதோ நீங்கள் டீச் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. Through this you are teaching me something. Through this you are training me. Through this, இதன் மூலமா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற சில குறைகளை நீங்க நீக்கி கொண்டிருக்கிறீங்க. எல்லா நேரமும் எல்லா வார்த்தைகளும் நம்மளை உடைத்து விடக்கூடாது. இது அதன் மூலமா கர்த்தர் நமக்கு ஏதோ சொல்லி கொடுக்கிறார். சிலர் நம்மளை ஆமா சில திட்டுகள் மூலமாய், சில வார்த்தைகள் மூலமாய், சிலருடைய கோபங்கள் மூலமாய் நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். ஆண்டவருக்கு என்ன சொல்லலாம்? நன்றி சொல்லலாம். பாருங்களேன், இங்கே அவ என்ன செய்றா, அவள் அந்த காரியத்தை பின்னுறா. படிமா. But when she could hide him no longer, she got a papyrus basket for him and coated it with tar and pitch. And coated it. That's what I'm saying. She never kept quiet. Because when it comes to preservation, அதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, பின்றாரு நம்மளை. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, நீ உன் கைகளை விரலுக்கு யுத்தத்துக்கு நான் பழக்க வைக்கிறேன். I am training your hands for war, for battle. Your hands for battle. What is this battle? Preserving is your battle. If you are thinking fighting is your battle, fighting is not your battle, because the Lord says I will fight for you. Fighting is never our battle. நம்ம போராடுறது இல்லை என்றால் சண்டை பிடிக்கிறது இல்லை பேசுறதெல்லாம் நமக்கு என்ன இல்லை, நம்மளுடைய போராட்டம் அல்ல. நம்முடைய போராட்டம் எது தெரியுமா? பின்றது. சொல்லுங்களேன். Weaving and doing the basket is yours and my calling. Fighting he will do. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யுத்தம் வரும்போது அவர் இறங்கி வந்துருவார். யுத்தம் வரும்போது அவர் ஜெயத்தை கொடுக்க முடியும் அவரால் மட்டும்தான். ஆனால் யுத்தம் இல்லை நீயும் நானும் செய்கிறது. நமக்கு யுத்தம் அல்ல. இந்த வேளையில் சொல்கிறேன், இப்போ கர்த்தர் இன்னைக்கு டுடே யூ வாண்ட் த வேர்ட் ரைட், இன்னைக்கு இப்போ சாப்பாடு வேணும் இல்லையா, ராத்திரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்.
நேற்று சாப்பாடு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நமக்கு சாப்பாடு வேணும். அப்போ இன்னைக்குரிய சாப்பாடு என்ன தெரியுமா? ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட் திஸ் மார்னிங்? இன்னைக்குரிய சாப்பாடு என்ன தெரியுமா? நீ பின்னு. நீ என்ன பண்ணு? நீ பாட்டுக்கு என்ன பண்ணிட்டே இரு, பின்னிக்கிட்டே இரு. உனக்கு தெரியாமலேயே சில காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இவளுக்கு அதை பின்னும்போது பார்வோனுடைய மகள் வருவான் என்று தெரியாது. அங்கே ஒரு வேற ஒரு ப்ரொடெக்ஷனை தேவன் அனுப்புவார் என்று தெரியாது. ஆனால் அவள் என்ன செய்தாள்? she prayed and she preserved that protective basket. Today the Lord is calling out to you. நீ அந்த ப்ரொடெக்டிவான பேஸ்கெட்டை ப்ரிப்பேர் பண்றியா? நீ இந்த ப்ரொடெக்டிவான பேஸ்கெட்டை சில பேருக்காக நீ அந்த ப்ரொடெக்டிவான பேஸ்கெட்டாய் நீ மாறுவியா? தேவ பிள்ளையே, நீ மாறணும். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. டேக் somebody in, don't bother. டேக் somebody in. ரொம்ப யோசிக்காத. ஸோ சம் சுச்சுவேஷன்ஸ் என்ன ஆகுது? அப்போதாங்க நான் செய்கிற பிரசங்கம் எனக்கே பேசும். இந்த பிரசங்கம் இன்னைக்கு கேட்குறீங்களே, இன்றைக்கே உங்களுக்கு பேசாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது இந்த பிரசங்கம் உங்களுக்கு பேசும். ஆமென். டுடே மேபி இன்னைக்கு என்னடா இன்னைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பிரசங்கம் ஒரு நாள் நீங்கள் நிற்கும்போது, ஓ இது நான் என்ன பண்ணணும், இது தைக்கணும் போல இருக்குது, இதை ஸ்டிச் பண்ணணும் போல இருக்குது, இதை தார் பூசணும் போல இருக்குது, இதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் போல இருக்குது. என் கையில் கொடுக்கப்பட்ட இந்த பேஸ்கெட், என் கையில் கொடுக்கப்பட்ட இந்த காரியம், இதில் நான் என்ன பண்ணணும்? இந்த பொக்கிஷத்தை அதில் வைக்கணும்னு சொன்னால் அந்த பொக்கிஷத்தை வைக்கக்கூட ஒரு காரியத்தை நான் தயார்படுத்தணும். வாட் யூ ஹேவ் மே பி ப்ரெஷஸ். But if you have to protect the precious, you have to make a protective ஒரு சேம்பர் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த சேம்பர் என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அந்த சேம்பர் என்ன தெரியுமா? அவங்களுக்காக நீ நிற்கிறது தான். அவங்களுக்காக நீ don't give up on that man, don't give up on that woman, don't give up on that sister, don't give up on that brother, don't give up. அவங்களுக்கு விட்டு விடாதீங்க. அப்படி மோசே அவளுக்கு விட்டு விட மனதாய் she didn't want to give up. இவ்வளோ தூரம் வந்துட்டாண்டவரே, இப்போ போய் நான் விடுறதா? இவ்வளோ நான் பண்ணிட்டாண்டவரே, இனிமேல் எனக்கு முடியல என்று அவள் ஈஸியாக சொல்லியிருக்கலாம். மற்றவர்கள் செய்தது போல அவளும் வீசி இருக்கலாம். ஆனால் அவள் என்ன பண்ணா? she made that protective. Today I see many of you are going to have that protective basket for the world around you, for the people around you, for somebody, some strange person. நான் இன்னைக்கு யாருக்கோ நான் ப்ராஃபிட்டிக்கலாக இன்னைக்கு சொல்கிறேன். Some strangers will be saved because of what you are doing today. நீ மறைவில் செய்து கொண்டிருக்கிற, you are doing it in hiding, you are doing it with nobody seeing you, but a day will come when people will notice, when that protective basket that you waved or that you made will be seen. பாருங்க, will be seen. What she made in secret was seen by the Pharaoh's daughter. What you are doing today, Pharaoh's daughter வரைக்கும் போனோன்னா she could not lay the baby there. அந்த precious thing அப்படி வச்சிட முடியாது. அந்த உனக்கு கொடுத்த அந்த precious-ஆன anointing அப்படி நீ என்ன பண்ணிட முடியாது? லேசா எடுத்துக்க முடியாது. சொல்லுங்களேன், லேசா எடுத்துக்காத. உன் கணவரை லேசா எடுத்துக்காத. ஐயோ சொல்லுங்களேன். உன் மனைவியே, ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறேன், எங்கே இருக்கீங்களா? உன் மனைவியை லேசாக எடுத்துக்காத. தட் இஸ் த பேஸ்கெட் தட் யூ ஹாவ் டு வீவ். அதை தான் முதல்ல நீ உருவாக்கணும். முதல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் அது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறியாமா? உனக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் என்ன பண்ணணுமா? அதை என்ன பண்ணணும்? அவ்வளோ ஈஸியாக இல்லை. பொக்கிஷத்தை பாதுகாக்கணும். சொல்லுங்க, பொக்கிஷத்தை பாதுகாக்கணும். அப்போ இவ என்ன செய்தா? அதை நீ செய்து கொண்டிருக்கிறது மறைவா இருந்தாலும், நீ செய்து கொண்டிருக்கிறது டிஃபிகல்ட்டா இருந்தாலும், பார்வோனுடைய குமார்த்தி அதை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீ பேஸ்கெட்டை செய்தா கர்த்தர் பார்வோனுடைய குமார்த்தியை பார்க்க செய்வார். பார்வோனுடைய குமார்த்தியை பார்க்க செய்கிறது என் வேலை உன் வேலை இல்லைங்க. அந்த பிசினஸ் மேல பெரியவர்கள் வருகிறது என் வேலை உன் வேலை இல்லை. செய்ய வேண்டியது உன் வேலை, பார்க்க வைப்பது அவருடைய வேலை. ஆமென். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? we are doing it opposite. First what we are doing in the kingdom of God, it is all different. வேறவங்க என்ன செய்வாங்க? நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய மார்க்கெட்டிங்
But for today, somebody I'm telling you, first do what you have to do. God will do the marketing. நம்ம பேஸ்கெட்டை பண்ணணும், அதை வச்சிடணும், வச்சுட்டு விலகிடணும். சொல்லட்டுமா உங்களுக்கு இதனுடைய அர்த்தம்? சொல்லட்டுமா? நீ செய்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு விலகிட. அதுக்கு நீ கிரெடிட் நான் கிரெடிட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஜெபிச்சு நல்லா ஆயிட்டாங்க, நான் கொண்டு வந்து உடுப்பிட்டுட்டாங்க, நான் தான் என்று சொல்லவே கூடாது. மோசேவுடைய தாய் என்ன செய்தாள்? செய்து வெத்து விட்டு நகர்ந்து விட்டாள். learn to move away. Only then God will work. எப்போ ஆண்டவர் கிரியை செய்வார் தெரியுமா? You should move away. நீ செய்த பிரயாசம், நீ பிரயாசப்பட்ட, நீ கொஞ்சம் என்ன ஆகிட, ஆண்டவரே பார்வோனுடைய காரியத்தை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. நான் போர்டு போட்டு நான் என்ன பண்ணி எல்லாருக்கும் என்ன சொல்ல வேண்டியதில்லை. I don't have to advertise myself. I don't have to. நிறைய டைம் enemy will trick us to advertise ourselves. That is the biggest trick the enemy can use on any believer. அப்போ what she did? She got a papyrus basket. Down the line, what should he do? For him and coated it with tar and pitch. Then she placed the child in it and put it among the reeds along the bank of the Nile. His sister stood at a distance. Okay, stood at a distance. So she kept and she left. She kept. Do your part and leave. Do your part and don't linger on. அதையே நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்காதீங்க. ஏன்னா வேற காரியத்தை தேவன் செய்ய அனுமதிங்க. சில காரியங்களை தேவனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றால் நாம சில காரியங்களை விலக வேண்டும். காரியத்தில் நம்ம நின்று கொண்டே இருக்கக்கூடாது. மேலே 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 செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்த காரியத்தை சீராய் நேர்த்தியாய் சரியாய் செய்துவிட்டு அவள் என்ன செய்தாள்? மிரியமை நிறுத்திவிட்டு அவள் என்ன பண்ணிட்டாள்? கையை, ஏன்னா இதுக்கு மேலே ஆண்டவரே நீங்கள் விட்ட வழி. நீங்கள் சொல்கிறீங்களா சில பேருக்கு, ஆண்டவரே நீங்கள் விட்ட வழி. உலகத்தில் சொல்கிறாங்கங்க, நாம் சொல்கிறதுக்கு நாங்கள் அவர்கிட்ட. If Pharaoh's daughter has to see the basket, you and me should take our hands off sometimes. நம்ம நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் தான் செய்வேன், நான் என்றைக்குமே சொல்கிறது இல்லை நான் தான் செய்வேன். இல்லை, செய்தாயிற்று, கொஞ்சம் விலகி பாரு. கர்த்தர் அந்த காரியத்தை அழகாய் செய்து முடிப்பார். கொஞ்சம் அதை பேசுறது, நான் செய்தேன் என்று சொல்கிறதை நிறுத்திப்பாரு. கர்த்தர் செய்கிறதை நீ பார்ப்ப. ஏனென்றால் பார்வனுடைய மகள் கண்கள் அங்கே பர வேண்டும் என்று சொன்னால் அது பரமனாகிய தேவனாலே மட்டும்தான் முடியும். இட்ஸ் only about God who can do. So the right time என்னாச்சு? அங்கே யார் வந்தது? எப்படி பொசிஷன் பண்ணுறாங்க பாருங்க. Understand that you should position certain things in certain places. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் வச்சிட முடியாதுங்க. சில இடங்களில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் பொசிஷன் பண்ணியிருக்கிறார். சில இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா நம்மளை பொசிஷன் பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. God has positioned. That basket was positioned in the right place. Basket was positioned in the, sister was positioned in the right place. Mother was positioned in the right place, and Pharaoh's daughter will be positioned in the right place by the Lord. இதெல்லாம் பொசிஷன் பண்ணது யாரு? பேஸ்கெட்டை அந்த சரியான இடத்துல வைத்தது யார்? அந்த கோடியை என்ன சொல்லுவாங்க அதுக்கு, நாணல் பெட்டியை வைத்தது யாரு? மோசேயுடைய தாய். அந்த சிஸ்டரை அங்கே நிற்க வைத்தது யாரு? மோசேயுடைய தாய். அவள் மாறி நின்றது யாரு? மோசேயுடைய தாய். அவள் என்ன பண்ணாள்? அந்த பொசிஷனை அவள் பண்ணாள், கரெக்டாக பண்ணா. ஆண்டவர் என்ன பண்ணார்? பார்வோனுடைய மகளுக்கு சொன்னார், இதுதான் கரெக்டான பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணணும்? நாணல் பெட்டிக்கிட்ட கொஞ்சம் நிற்கணும். யாருக்கோ நான் ஆண்டவருக்கு சொல்கிறாரு, நாணல் பெட்டிக்கிட்ட தூரமாக நில்லு, ஆனால் அதன் மேலே உன் கண் இருக்கட்டும். தூரமாக இருந்தாலும் உன் கண் இருக்கணும். தெரிலங்க, சில காரியங்கள்லாம் தூரம் போயிடுச்சு, உங்கள் கண்ணை விலக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தூரமாக இருந்தாலும் அதன் மேலே என் கண் இருக்கும். ஏன்னா அது உன்னுடைய ஊழியம், அது உன்னுடைய அழைப்பு, அது உன்னுடைய அபிஷேகம். தூரமாக இருந்தாலும் என் கண்களை அதன் மேலே வைத்திருப்பேன். ஜோகேபாதை போல சில தாய்மார்கள் இவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
இந்த சந்ததிக்காக நாங்கள் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த சபை அழுகையினாலும் ஜபத்தினாலும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. many are not watching, many are do not know. ஆனால் நாட்கள் வரும்போது, காலங்கள் வரும்போது அது வெளிப்படி ஆகும். அதனால பல பிசாசோட போராட்டங்கள் எங்களுக்கு இருக்கதான் செய்கிறது. ஆனால் அவைகளை தாண்டி ஜபத்தில் யோகாபாதை போல இந்த சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பிள்ளைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? we are அவர்களை இசைவாய் கட்டி கொண்டிருக்கிறோம். நாணல் பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாணல் பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். பார்வோனுடைய குமார்த்தியுடைய கண்கள் படும். அப்பொழுது பார்வோனுடைய வீட்டிலேயே பாதுகாப்பு உண்டாகும். ஆண்டவர் அழகான சில வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார். பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நான் இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம கேட்டதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா என்று அவ்வளோலாம் நம்ம ஒன்றும் கிடையாது இல்லையா? அவர் இறங்கி வந்து பதில் கொடுக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, இந்த கல்லுகளை நான் எழுப்ப போகிறேன். இன்றைக்கு உனக்கு கல்லுகளை போல தெரியலாம், ஆனால் நாட்கள் வரும் இந்த கல்லுகளை பேச வைப்பேன். இந்த கல்லுகள் இன்றைக்கு அந்த கல்லுகள் அடிக்கிறதுக்கு பயன்படுகிறது. ஒரு நாள் வரும் இந்த கல்லுகள் என் காலடியில் விழுந்து கிடக்கும். இந்த கல்லுகள் என் மகிமையை சொல்லி வரும். இந்த கல்லுகள் என் தேவனே என் தேவனே என்று முறையிடும். இந்த கல்லுகள் நிமித்தமாக என் நாமம் மகிமைப்படும். தேவ ராஜ்யம் பெருக போகிறது. நீயும் நானும் நினைக்கிற போல இல்ல. பிசாசு நமக்கு ஒருவேளை பயத்தை கொடுத்திருக்கலாம். பிசாசு சில நேரங்களில் இவைகளை காட்டி நம் விசுவாசத்தை குறைக்க பார்க்கலாம். ஆனால் நீயும் நானும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பின்னிக் கொண்டிருக்கிறோம். நம்மளை யாரும் தொட முடியாது. நாம் பின்னிக் கொண்டிருக்கிறோம். தேவ அபிஷேகத்தினாலே பின்னிக் கொண்டிருக்கிறோம். தேவ வல்லமையினாலே பின்னிக் கொண்டிருக்கிறோம். தேவன் மேலே இருக்கிற அன்பினாலே நாம் பின்னிக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வேலைகளை தேவன் அசட்டை பண்ண மாட்டார். அசட்டை பண்ண மாட்டார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் வரும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், எல்லா நாவும் அவரை அறிக்கை செய்கிற நாட்கள் தூரமா இல்லை, தூரமா இல்லை. பட் the enemy wants it to look like it is very far off. ரொம்ப தூரம் இருக்கிறது போல, ரொம்ப பயங்கரமானதை போல. That's what even I was picturing it. Even I thought, oh, it's going to be very, very difficult. It's going to be too hard, too difficult. ஆனால் ஆண்டவர் சொன்ன பிறகு, ஆண்டவர் பேசின பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சொன்னார், நீ பின்னிக்கொண்டே இரு, நீ வைத்து விட்டு நகர்ந்து விடு, நான் செய்கிற காரியத்தை நான் செய்வேன், பார்வோனுடைய நிமித்தமாக நான் செய்வேன். நீ பின்றதை விடாத, நீ பின்னு வைத்து விடு, நகர்ந்து விடு, நீ பின்னு வைத்து விடு, நகர்ந்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. பார்வோனுடைய குமார்த்தி பார்ப்பது என்றால் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் இருக்க ஆண்டவர் நினைத்த, நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாத்திரம் நினச்சிட்டா யாரை கொண்டு வேணாலும் செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரியவர்கள். அதுக்கு தான் சொல்லாருங்கள், பயமெல்லாம் வருவதில்லை. அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, இப்படியெல்லாம் என்ன பண்ணாதீங்க. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவரே சரண்டர் ஆக மாட்டேன். ஆண்டவரே இப்படி அப்படி ஆயிடுச்சா, ஓ பியூட்டிஃபுல் சொல்லி பாருங்களேன். கர்த்தர் ஏனென்றால் அதன் மத்தியிலும் கர்த்தராகவே இருக்கிறார். கர்த்தர், அவருடைய மகிமை குறையவில்லை, அவருடைய வல்லமைகள் குறையவில்லை. அவருடைய நாமத்தின் மகிமை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. The gates of hell shall never prevail. Never ever will prevail. இது தேவனுடைய வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை இந்த கல்லின் மேலே கட்டுவேன். இந்த கல்லுன்னா தம்மை பார்த்து சொன்னார். Some people wrongly say that it was Peter. Peter was not a rock. He was Petros, pebbles. It means pebble. Pebble என்ன தெரியுமா? கூழாங்கல். கூழாங்கல்னு அர்த்தம். கூழாங்கல் மேலேயா கட்டியிருக்கிறாரு. அவர் தான் ராக். அவர் தான் யாரு? இந்த கற்பாறையின் மேலே என் சபையை கட்டுவேன். அவர் தான் ராக். He is the rock. ஆண்டவரே நீர் தான் என்னுடைய கண்மலை. ஆண்டவர் தானே கண்மலை. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது இந்த கல்லுனா இந்த டாக்டரினே ராங்கா போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறாங்க, the Lord build, that's why they think Peter is the first pope அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆண்டவர் சொல்லும்போது, அந்த டயலாக் சொல்லும்போது என்ன சொன்னார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். ஓ பாதாளத்தின் வாசல்கள் தம்மை பார்த்து சொன்னார், தம்மை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆமேன். எந்த மனுஷன் மேலேயும் கட்டுவதற்கு சபை அவ்வளோ லேசானதல்ல. Peter may be very great apostle, but God's church cannot be built upon Peter.
It was built on him, the rock Jesus. Amen. அவர் தான் அதுக்கு அடித்தளம், அவர் தான் அதுக்கு ஃபவுண்டேஷன். ஆகையனால தான் பிசாசு நடுங்குதுங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் காரியத்தை பார்த்து என்ன ஆகிட்டு இருக்குது, ஆண்டோட பிள்ளைகள் எல்லாம் அப்படி பயந்து போயிருக்கிறாங்கன்னு பிசாசு தப்பாக நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பேசின பிறகு ஐ எம் டெல்லிங் யூ, even I was feeling little bit shaken. I'm very honest with you. I was a bit shaken. And when the Lord began to speak and when the Lord began to say, நீ செய்து விட்டு நீ விலகு. பார்வோன் மூலமா செய்தாதான் அதுக்கு என்ன இருக்குது, கெத்து இருக்குது. வேற எங்கேருந்தோ செய்தா இல்லை, எங்கேருந்து வரணும்? சம்டைம்ஸ் நமக்கு எங்கேருந்து வரணும் தெரியுமா பாராட்டு? பார்வோன் கிட்டேருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து வரணும் இன்னைக்கு? From where should your praise come from? From where should your praise come? From Pharaoh. From Pharaoh's house. நிறைய நேரங்களில் யூ வாண்ட் ப்ரைசஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் காட். இங்கே இருக்கிற சகோதரி என்ன அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, சௌமியா அழகாக இருக்கிறேன். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், நான் சொல்ல தான் செய்வேன். ஆனால் நம்மளை பிடிக்காதவங்க, நம்மளை வெறுக்கிறவங்க, அவங்க கூட என்ன தெரியுமா சொல்லணும், இந்த பிள்ளை தேவ பிள்ளைன்னு சொல்லணும், இந்த பிள்ளை தேவனுக்குள்ள அழகு என்று சொல்லணும். அதுதான் இந்த அந்த பேஸ்கெட்டுக்கு நடந்த விஷயம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சேலஞ்ச் எல்லாம் நமக்கு இவங்க பேசல, என் சகோதரி இன்றைக்கி நான் பேசலன்னு நாளைக்கு நானே போய் கட்டிப்பிடிச்சு பேசிடுவேன். இதுதாங்க, தட் இஸ் அபவுட் காட்ஸ் கிங்டம். பேசிடுவோம், நம்ம என்ன ஆகிடுவோம், கேரி ஆன் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு கர்த்தர் அவங்கள தொடுவார், ஒரு நாள் என்னையும் தொடுவார். சொல்லி 2 பேரையும் நல்லா 2 பேருக்கு 2 இடி கொடுத்தாருன்னா என்ன ஆகிடுவோம், சரண்டர் ஆகிடுவோம். ஆனால் எது தெரியுமா கெத்து, எது தெரியுமா, பார்வோனுடைய வீட்டிலேருந்து வருது பாருங்க அழைப்பு. பார்வோனுடைய கண்ணுக்கு நேராய் அந்த பேஸ்கெட்டை இழுக்கிறாரு பாருங்க, அந்த பேஸ்கெட்டை இழுக்கிறாரு பாருங்க. அதுதான் உன் ஊழியத்தின் ஜெயம், அதுதான் நீ பட்ட பிரயாசத்தின் ஜெயம். கர்த்தர் அந்த பேஸ்கெட்டை இழுப்பார். சொல்லுங்க, பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. இத்தனை நாள் நீ பட்ட பிரயாசம், இத்தனை நாள் நீ செய்த காரியங்கள், the basket will be drawn towards the Pharaoh's daughter. The basket will be drawn. The basket will be drawn towards the Pharaoh's daughter. The basket was drawn. ஆச்சரியமான விஷயம். செய்யும்போது தெரியாது, நம்ம இந்த பிரயாசம் படும்போது ஏன் தெரியுமா, சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், எத்தனை பேர் சொல்லு, நானா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், நானா இந்த பிரயாசங்கள் மத்தியில் இன்னைக்கு நிற்கிறேன், நானான்னு ஏன் தெரியுமா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? ஏன் தெரியுமா, நீ பிரயாசப்படும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். He showed you favor upon favor. He showed you His grace. He showed you His mercy. அதெல்லாம் தாண்டி நீ வரும் பொழுது, அந்த பிரயாசம் எல்லாம் தாண்டி வரும் பொழுது ஒரு நாள் வரும், பார்வோனுடைய குமாரத்துக்கு நேராக உன்னுடைய பேஸ்கெட், நீ செய்த ஊழியம், நீ கர்த்தருக்காக நின்ற வைராக்கியம், நீ கர்த்தருக்காக எடுத்த ஒவ்வொரு தீர்மானம் உன்னை எங்கே கொண்டு போய்விடும், உன் பேஸ்கெட் போய் சேர்கிற இடத்துக்கு சேர்ந்து விடும். இன்னைக்கு நீ இதை ப்ராஃபிட்டிக்கலாக எடுத்துக்கொண்டு போ தேவ பிள்ளைய, இதை நீ ப்ராஃபிட்டிக்கலாக எடுத்துக்கொண்டு போ இயேசுவின் நாமத்தினால. டேக் திஸ் ப்ராஃபிட்டிக்கலி. இந்த வார்த்தையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போ. நான் ப்ராஃபிட்டிக்கலின்னு சொல்லும்போது ஆண்டோடைய வார்த்தையை இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன். நேற்று யாரும் somebody asked me to pray. They are from ஏதோ பிலிப்பைன்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. As I was praying, ஆண்டவர் சில காரியங்களை என் மூலமாய் அவர்களுக்கு சொன்னாங்க. சும்மா ஜென்ரலாக அப்படி சொல்கிறது வேறு, சம் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ஆண்டவர் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். 17 இயர்ஸில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு பிலிப்பைன்ஸ் எந்த சைடு, பைபிளில் இருக்கிற பிலிப்பியர் தான் தெரியும் எனக்கு. ஆனால் நீ பிலிப்பைன்ஸ் எங்கே இருக்கோம் என்னன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க வாட் ஹேப்பன் அந்த 17 இயர்ஸில் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் என்ன நடந்தது என்று சொல்லும்போது அந்த பக்கத்துலேருந்து அவங்க ஓன்னு அழுகுறாங்க. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறது நிமித்தமாக என்ன பண்ணுறாரு, இந்த பாஸ்கெட்டை என்ன பண்ணுறாரு, அப்படியாக கொண்டு வராரு. நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதுதான். நீங்கள் உண்மையாக மனுஷங்களை பார்க்காதீங்க. சில பேர் நம்மளை அப்படியே என்ன பண்ணுவாங்க, நம்மளை அப்படியே இழுக்க பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், பார்வோனுடைய குமார்த்தி பக்கம் இழுக்கப்படுகிறது கர்த்தர் செய்கிற காரியம். நானா போய், அதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல, இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் அஸ் டு அட்வர்டைஸ் எனிதிங். நாம் நம்மளை பற்றி அட்வர்டைஸ் பண்ணிக்க இன்னைக்கு அதை விட்டுடுவோம். நம்மளை பற்றியே அதுக்கு தான் நம்ம வாயே நம்மளை என்ன பண்ணக்கூடாது. நோ நீட் டு அட்வர்டைஸ் எனிதிங். God will do the advertising. For somebody, just receive it this morning. He will do the advertising. He will do the advertising. He will do it. He has done it in the past. He will do it. He did it for Moses. He will do it for me also. மோசை அழைத்தவருக்கு தெரியும்.
இந்த பாஸ்கெட் எங்கே போனால் எப்படி உருப்படும், எங்கே இருந்தால் எப்படி சரியாகும். ஆண்டவரே என்னையும் பார்த்து இழுக்கிறாங்க, என்னும் கூட இழுக்கிறாங்க. கர்த்தர் இழுக்க வைக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஏதோ செய்ய விரும்புகிறார். இத்தனை நாள் நீ இருந்தது போல இல்லை, இனிமேல் வித்தியாசமாய் நீ செயல்படணும். வித்தியாசமாய் நீ பின்னி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை. அதனால இன்னைக்கு நான் இழுத்தா வந்துரு. ஏன்னா இந்த இழுப்புல உனக்கு வல்லமை இருக்கிறது, இந்த இழுப்புல உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, இந்த இழுப்புல உன்னை கர்த்தர் வித்தியாசமாய் நடத்துகிற ஒரு இழுப்பாய் இந்த இழுப்பு இருக்க போகிறது. This pulling is about God. This pulling is going to draw you close to Him. This pulling is different. This is a pull that God is pulling. இது தேவனால வருகிற புல். சொல்லுங்களேன், pull me Lord, pull me Lord. சொல்லுங்களேன், pull me Lord, pull me Lord. சொல்லுங்களேன், Lord pull me. If it is from you, I am here to get pulled Lord. நீங்க சொல்லியிருந்தா நான் இழுக்கப்பட என்னை அனுமதிக்கிற ஆண்டவரே. நீங்க சொல்லியிருந்தா எனக்கு தெரியும் இந்த பாஸ்கெட் இழுக்கப்பட 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 பாதுகாப்புக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த இழுக்கப்பட இழுக்கப்பட ஹல்லேலூயா. என்ன ஆகுது? எப்படி கரெக்டாக அந்த தண்ணியில் போடல, மற்றவங்கெல்லாம் தண்ணியில் போட்டாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு சத்தியம் மாத்திரம் சொல்லிடுறேன், படிங்க. Then she placed the child in it and put it among the reeds along the bank of the Nile. His sister stood at a distance to see what would happen to him. Then Pharaoh's daughter went down to the Nile to bathe, and her attendants were walking along the river bank. She saw the basket among the reeds and sent her female slave to get it. பாத்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேற தாய்மார்கள் எல்லாம், the other mothers threw their children into the Nile river. அவங்க தண்ணியில போட்டுட்டாங்க. ஆனா இவ என்ன பண்ணா? பின்னி போட்டா. இதுதாங்க வித்தியாசம், இதுதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். அவங்களுக்கும் அதே சேலஞ்ச் தான், இவங்களுக்கும் அதே சேலஞ்ச் தான். அவங்களுக்கும் அதே பயம்தான், இவங்களுக்கும் அதே பயம்தான். எங்க வித்தியாசம்? பின்னுறதுல வித்தியாசம், ஜபத்துல வித்தியாசம், விசுவாசத்துல வித்தியாசம், தேவனை பேர்ல இருக்கிற அன்புல வித்தியாசம், பரிசுத்த வாழ்க்கையில வித்தியாசம். அவங்க தண்ணியில போட்டாங்க. அவ என்ன பண்ணா? இவ கூடல போட்டு, இவன் நாணல் பெட்டியில போட்டு தண்ணி கிட்ட வச்சா. தண்ணியில் போடலை. உன்னுடைய காரியத்தை தண்ணியில் போடாத, தண்ணியில் போட்டுடாத. நைல் நதியில் விசிறடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆசைப்பட்டு விசிறடிக்கல, அவங்க அதை வேதனையோடு தான் விசிறடிச்சாங்க, ரொம்ப கஷ்டத்தோடு தான். ஒரு தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ உச்சக்கட்ட வேதனையாக இருந்திருக்கும். இட் இஸ் நாட் ஈஸி. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணிட்டா? வேற வழி இல்லைன்னு. ஆனால் ஒரு தாய்க்கு மாத்திரம் எப்படி வித்தியாசப்பட்டாங்க, எப்படி வித்தியாசப்பட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உன் துதி உன்னை வெகு தூரம் கொண்டு போகும். நீ துதிக்கிற துதி வெகு தூரம் கொண்டு போகும். கர்த்தருக்காக நீ நிற்கிற வெகு தூரம் உன்னை கொண்டு போகும். உன்னை வெகு தூரம். It will take you far. It will take you far. The praises that you are taking up today, the things that you are doing today will take you far. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, will take you far. ஆமென். ஒருத்தர் பார்த்த ஒருத்தர் அழகா சொல்லுங்க, அழகா சொல்லுங்க, will take you far. சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. உங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, சிரிச்சிட்டு சொல்லுங்களேன். நான் சொல்றது என்ன விஷயம்னா, இன்னைக்கு நம்ம சில அறிக்கைகளை செய்வோம். Today the Lord will take care. Amen, 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 amen.